கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் பகுதி 7வது திருமுறையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியருளிய 29வது பதிகம். திருக்குறுகாவூர் வெள்ளடை என்ற அந்த திருத்தலத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியது. இது அந்த நேரத்திலே அந்த தலத்துக்கு குறுகாவூர் வெள்ளடை என்று பெயர். குறுகாவூர் என்பது தலத்தின் பெயர், வெள்ளடை என்பது கோவிலின் பெயர். ஆனா இப்போ அந்த ஊருக்கு திருக்கடாவூர் அப்படின்னு பெயராம். அந்த நேரத்திலே தேவார காலத்திலே திருக்குறுகாவூர் வெள்ளடை. அந்த ஊரின் தல புராணத்தை கேட்டோம் என்றால் இந்த பாடல் பூரா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு சொல்ல வருகின்ற அந்த அவருடைய உணர்வு நமக்கு புரியும். சீர்காழியில சென்று தரிசித்து விட்டு இவர் நடந்து வருகின்றார் தன்னடியார் பெருமக்களோடு. அடியார்கள் எல்லாரும் புடைசூழ நடந்து வருகின்றார்கள். அப்ப அதுதானே இல்லையா, அப்படி நடந்துதானே போவாங்க எல்லா இடங்களுக்கும். அப்படி நடந்து வரும் பொழுது பசி, நீர் வேட்கை அப்படின்னு துவண்டு போய் நடந்து வந்துட்டு இருக்காங்க. சுவாமி ஒரு வயதான அந்தணர் வடிவம் கொண்டு ஒரு பந்தல் அமைத்து தண்ணீர் எல்லாம் வச்சு சாப்பாடு பொதி சோறு எல்லாம் வைத்து கொண்டு காத்திருந்தாராம். இவர்கள் எல்லாம் வர்றதை பார்த்துட்டு எல்லாரையும் பார்க்க களைப்பா இருக்க மாதிரி இருக்கு, தாகத்தோட இருக்கிறீங்க, பசியோட இருக்கிறீங்க, எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு உடனே வந்திருந்த அத்தனை பேரும் நீர் அருந்தி உணவு உண்டு அப்படி மகிழ்ச்சியோட இருக்கு. அந்த உணவு குறையாம அப்படியே எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவ்வளவு பேரும் சாப்பிட்ட மயக்கத்திலே சொல்லுவோம் இல்லையா, உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டுன்னு. அந்த தொண்டர்களுக்கு இருந்ததன் காரணமாக அந்த பசியும் தாகமும் தீர்ந்த உடனே நடந்த களைப்பு இருந்திருக்கும் இல்லையா, அதனால அனைவரும் படுத்து துயின்று விடுகிறார்கள். இவங்க துயில ஆரம்பித்தவுடன் இறைவன் பந்தலோடு மறைந்து விடுகின்றார். ஒரு பந்தல் அமைத்து தானே இவர்களுக்கு சாப்பாடும் தண்ணீரும் கொடுத்தாரு சுவாமி. அந்த பந்தலும் இல்லாம அவரும் மறைந்து போயிருந்தார். இவங்க கண்விழித்து பார்க்கும் பொழுதுதான் நமக்கு பொதிசோறு கொண்டு வந்து தந்தது இறைவன் அப்படிங்கிறத உணர்ந்து பதிகம் பாடுகின்றார். குறுகாவூர் வெள்ளடையில இருக்கின்ற சாமி, நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு நீ எனக்கு சாப்பாடு கொண்டு வந்தியா அப்படின்னு அப்படி ஒரு அந்த உருகி அவர் பாடுகின்றார் இந்த பதிகத்தை. அந்த எண்ணத்தோடையே பதிகத்திற்கு உள்ளே செல்லுவார். முதல் வரி, இத்தனை ஏமாற்றை அறிந்திலேன், நீ இவ்வளவு கருணையாளன் அப்படிங்கிறத நான் உணரவே இல்லையப்பா. நீ இவ்வளவு கருணையோட என்கிட்ட நடந்துகிட்டு இருக்க, நான் பசிச்சு வருவேன் அப்படின்னு. ஒரு தாய் தன் குழந்தை பள்ளியிலிருந்து வரும் பொழுது பசியோட வரும் அப்படின்னு வீட்டுல உணவு தயாரா வச்சிருப்பா தெரியுமா. அத மாதிரி நான் பசிச்சு வருவேன் அப்படிங்கிறதுக்காக நீ எனக்கு சாப்பாடு வச்சு தயாரா காத்துக்கிட்டு இருந்தியா அப்படிங்கிறத அதை கூட நான் உணராம இருந்திருக்கேன் பாரு. நீ எவ்வளவு கருணையோடு என்கிட்ட இருந்திருக்க, நீ இவ்வளவு கருணையாளன் அப்படிங்கிறத உணராதவர்களும் இருக்காங்க இந்த உலகத்துல. அவங்க எல்லாம் பித்தர்கள் அப்படின்னு நான் உணர்கின்றேன். உன்னுடைய திருவருளை உணராமல் இருப்பவர்கள். ஆனா நான் அப்படி இல்லை. ஏன்னா உன்னுடைய அருளை இந்த நேரத்தில் நீ அருளியதை உணராமல் போயிருக்கலாம். ஆனா உன்னுடைய பேரருள் என்னங்கிறத நான் ஆரம்பத்திலே புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி தடுத்தாட்கொண்ட முறையில என்னை வந்து தடுத்தாட்கொண்டாய் இல்லையா, இதுல இருந்து நீ தடுத்து ஆட்கொண்டாய். இந்த உலகியல் வாழ்வுல நான் போயிருந்தேன்னா அப்படியே திரும்பவும் மீண்டும் பிறந்து இறந்து அப்படியே இருக்கிற நிலைமையிலதான் இருந்திருப்பேன். அப்படிப்பட்ட நிலைமைக்கு போகாமல் என்ன நீ தடுத்தாட்கொண்டாய். அதனால நான் உன்னை பித்தர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆரம்பத்துல தெரியாத நேரத்திலே பித்தா என்று அழைத்தேன் அப்படின்னு அந்த எண்ணம் தோன்றுகின்ற வண்ணம் கூறுகின்றார். இவரை என்னன்னு சொல்லி அழைக்கின்றார் என்றால், இவரையே அந்த ஊரின் பெயரை வைத்தே இவரை அழைக்கிறார். எப்படின்னா இறுதி வரியில பார்த்தா தெரியும், குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே. ஊரோட பெயர் இவருக்கு ஆகி வந்தது. அது இந்த ஆகு பெயர் அப்படின்னு நம்ம பள்ளிக்கூடத்துல எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. குடத்தை இறக்கி வை அப்படின்னா குடத்துல இருக்கிற தண்ணியோட சேர்த்து குடத்தை இறக்கி வை, தண்ணி வாங்கிக்கோ அப்படின்னா அந்த ஒன்றின் பெயர் மற்றொன்றுக்கு ஆகி வருவது அப்படின்னு ஆகு பெயர்னு படிச்சிருக்கோம் இல்லையா. அதுல என்ன ஏகப்பட்ட வகைகள் இதெல்லாம் படிச்சிருப்போம். அதுல நினைச்சுக்கோ,
அந்த ஊரின் பெயர் இறைவனுக்கு ஆகி வருகின்றது. குருகாவூர் வெள்ளடை நீ என்றே, அந்த ஊரிலே எழுந்தருளி இருக்கின்ற இறைவன் நீதானப்பா என்று கேட்கின்றார். நீ உன்னுடைய அருளை பற்றி உணராதவர்கள் உன்னை பித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையில அவர்கள்தான் பித்தர்கள். அவங்கள தவிர உன்னை உணர்ந்தவர்கள் உன்னை என்னவா சொல்லி வணங்குவார்கள் அப்படின்னா, நீ அவர்களுக்கு என்னெல்லாமோ அருளி செய்கின்றாய். உன்னுடைய அருட்செல்வம் இருக்கே அது விலை மதிப்பற்றது. நீ பொன், முத்து, மாணிக்கம் இவற்றை எல்லாம் விளைவிக்கின்ற வித்தாக இருக்கின்றாய். இங்கேயும் இன்னொரு இலக்கண குறிப்பை உரையாசிரியர் சொல்கின்றார். இந்த பொன், முத்து, மாணிக்கம் போன்றவை எல்லாம் விதை போட்டு வளர்றது இல்லையா? விதை போட்டு வளர்றது தாவரங்கள். ஆனா இந்த பொன், முத்து, மாணிக்கம்ங்கிறதெல்லாம் விதை போட்டு வர்றது இல்லையா? ஆனா இங்க பொன், முத்து, மாணிக்கம்ங்கிறது நாம பொதுவாக உலகிலே கூறுவது போல விலை உயர்ந்த முத்துக்களோ பவளங்களோ மாணிக்கங்களோ அல்ல. அடியார் பெருமக்களுக்கு இறைவன் விலை மதிப்பில்லாத அருட்செல்வத்தை வழங்குகின்றான். உலகியல்ல இருக்கவங்களுக்கு உயர்வானது என்னன்னு கேட்டா பொண்ணு, முத்து, மாணிக்கம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த உலகியலை விட்டு விலகி இருப்பவர்களுக்கு இறைவனின் திருவருள் தான் பொன், முத்து, மாணிக்கம். அப்பேற்பட்ட அருட்செல்வத்தை விளைக்கின்ற வித்தாக இருக்கின்றானாம். அவனுடைய அருள் கிடைச்சதுன்னா இந்த அருட்செல்வம் எல்லாம் அப்படி விளைஞ்சுகிட்டே இருக்குமா. அவ எவ்வளவு உயர்வான அருள் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இத்தகைய விலை மதிப்பற்ற அருட்செல்வங்களை நீ உன் அடியார்களுக்கு அள்ளி தருகின்றாய். அப்படி இருக்கிறத நான் உணராம இருந்துட்டேனப்பா என்று வருந்துகின்றார். இத்தனை யாமாற்றை அறிந்திலேன் எம்பெருமான் பித்தரே என்று உண்மை பேசுவார். உன்னுடைய அருளை தெரியாதவர்கள் உன்னை பித்தரே என்று பேசுவார்கள். பிறரெல்லாம், அந்த அருளை தெரியாமல் இருக்கிறவர்களை தவிர இருக்கின்ற பிறரெல்லாம் முத்தினை, மனிதனை, மாணிக்கம் முளைத்தெழுந்த வித்தனே. இந்த முத்து, மணி, மாணிக்கம் இவையெல்லாம் முளைத்து எழக்கூடிய வித்தாக இருப்பவன், அதுதான் வித்தனே என்கின்றார். இப்ப அந்த இதை நினைச்சு பார்க்கணும். அவனுடைய அருட்செல்வம் பொன், மணி, முத்து இவற்றிற்கு சமம். அவ்வளவு உயர்ந்தது, விலை மதிப்பற்றது. அப்படிப்பட்ட அவையெல்லாம் விளைந்து நிற்கின்ற அளவுக்கு எங்களுக்கு அருளை தருகின்ற வித்தாக இருப்பவனே குருகாவூர் வெள்ளடை நீ என்றே. இங்க குருகாவூர் வெள்ளடைங்கிற தலத்திலே, குருகாவூர் என்ற தலத்திலே வெள்ளடை என்ற கோவிலிலே எழுந்தருளி இருக்கின்ற இறைவனே, இத்தனையும் இவ்வளவு அருளையும் நீ புரிவாய்ங்கிறத நான் அறியாம இருந்துட்டேனப்பா என்று வணங்குகின்றார். அடுத்து இரண்டாவது பாடலை பார்ப்போம். இதிலே இறைவன் பசியோடு இவங்க வரும்போது நம்ம சொல்லுவோம் தெரியுமா, ரொம்ப பசிச்சது அப்படின்னா எனக்கு பசி உயிர் போகுது அப்படின்ல. நிஜமாவா உயிர் போகும் இல்லை, ஆனா அந்த பசி துன்பம் அதிகமா இருக்குங்கிறத உணர்த்துகின்ற வண்ணம் அப்படி சொல்லுவோம். இங்கேயும் அவர் அப்படித்தான் சொல்றாரு, என் உயிர் போகாம என்னை தவிர்த்த ஆட்கொண்டாய் அப்படிங்காரு. இங்க இதுல பழைய ஆட்கொண்டமையோட சேர்த்து கூட இதை சொல்லலாம். அங்க எப்படி அப்படின்னா, உயிர் போதல் அப்படிங்கிறது என்ன? இறப்பு இல்லையா? அவர் முதல்ல தடுத்தாட்கொள்வது உலகியல் வாழ்க்கையிலே ஈடுபட்டு அதிலேயே உழன்றா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு என்ன நேர்ந்திருக்கும்? திரும்ப திரும்ப பிறந்து இறந்து அப்படியே போயிருக்கும். அப்போ உலகியல்ல அவர் மாட்டியிருப்பார் இல்லையா? அப்போ அது இறத்தல். ஆனா முக்தி நிலை அடைதல்ங்கிறது இறத்தல்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? அப்படி அடையாம, அந்த இறத்தலை சென்று அடையாமல் இவரை தடுத்தாட்கொண்டார். அதோட சேர்த்து இப்போ இந்த பசித்துன்பத்தின் காரணமாக என்னுடைய ஆவி போகாமல் என்னை காப்பாற்றி விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குருகாவூருடைய அழக சொல்றாரு பாருங்க. வாவி பெரிய கிணறு, அதோடைய உள்ளுக்குள்ள மீனெல்லாம் நல்லா இருக்கான். அப்போ அவ்வளவு செழிப்பான தண்ணீர் இருக்கு. அந்த குளங்கள்ல மீன்கள் துளி விளையாடுது. குளத்துல இருந்து மடைகள் இருக்கும் இல்லையா, வாய்க்கால் இருக்கும், எல்லா இடங்களுக்கும் தண்ணீர் பாய்வதற்கு. அந்த வாய்க்கால் ஓரங்கள்ல நிறைய கழுநீர் மலர்கள், குவளை மலர்கள், தாமரை மலர்கள் அப்படின்னு ஏகப்பட்ட மலர்கள் மலர்ந்து இருக்கான். அவ்வளவு செழிப்பான ஊர் எது? குருகாவூர். அந்த குருகாவூரில் வெள்ளடை நீதானே என்று கூறுகின்றார். ஆவியை போகாமே தவிர்த்து என்னை ஆட்கொண்டாய். இப்ப உள்ளதையும் நினைச்சுக்கிடணும், பழசையும் நினைச்சுக்கிடணும். பழசு ஆவியை என்பது உலகியல் வாழ்க்கை, அது இறந்து பிறந்து பிறப்பதால் ஆவியை போகாமல். இங்கே பசித்துன்பத்தை தீர்த்தல் என்பது. அங்கே தடுத்தாட்கொண்டது உலகியலிலே சென்று
வாழ்க்கையை வீணாக்காமல் தடுத்தாட்கொண்டார். இங்கே இவரை பசி துன்பத்தில் கிடந்து உழலாமல் இவரை தடுத்து ஆட்கொண்டார். ஆவியை போகாமே தவிர்த்து என்னை ஆட்கொண்டாய், வாவியில் கயல் பாய குளத்திடை மடை தோறும் காவியும் குவளையும் கமலம் செங்கழுநீரும் மேவிய குருகாவூர் வெள்ளடை நீ என்றே என்று இந்த ஊரின் அழகை செழிப்பை வர்ணிக்கின்றார். அடுத்து மூன்றாவது பாடலிலேயும் இந்த பசி தீர்த்தமையை நினைவூட்டுகின்றார். இறைவன் எப்படிப்பட்டவன்? அவனை புகழ்ந்து பாடுகின்றவர்களது பசியினை தீர்ப்பவன், அவனை பாடிக்கொண்டிருப்பவர்களுடைய பசியை தீர்ப்பவன், அவனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருப்பவர்களுடைய பிணிகளை எல்லாம் தீர்ப்பவன். அப்படித்தானே? அவனுடைய அடியார்களுக்கு பசி துன்பம் இருக்காது, மற்ற நோய்கள் இருக்காது, எல்லாவற்றையும் நீக்கி காப்பவன் இறைவன். இங்கேயும் இவருடைய பசியை நீக்கினார். அந்த பசி அதிகமாகி அதனால் பின்னால் வரக்கூடிய பிணியையும் நீக்கினார். ஆனா அவன் எப்படிப்பட்டவன்? இவர்களுடைய பசியெல்லாம் தீர்த்துட்டான். பிரம்ம கபாலத்தை கையிலே ஏந்தி கொண்டு அப்படியே பலி தேர்ந்து உழல்பவன் சுற்றி சுற்றி வர்றான். அவன் அப்படி சுற்றி சுற்றி வந்தாலும் அவனை பாடுகின்றார்கள், அவனை பரவுகின்றார்கள் அப்படின்னா அவங்களுடைய பசி பிணி எல்லாத்தையும் நீக்கி விடுபவன். அவன் எந்த இடத்துல நடனமாடி கொண்டிருக்கின்றான் அப்படின்னா, சுடுகாட்டிலே இருண்ட இடத்திலே மகிழ்ந்து நடனமாடி கொண்டிருக்கின்றானாம். அவனை வேடனே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். அங்க முதல்ல வித்தனேன்னு சொன்னாரு இல்லையா? இப்ப இதுல வேடனேங்கார். வித்தனே என்பது வித்தாக இருப்பவனே, அவற்றிற்கு தொடக்கமாக இருப்பவனேங்கிற முறையில இங்க வேடனே. இது ரெண்டு பொருளிலே இதை எடுத்துக்கொள்ளலாம். ஒண்ணு காடு, காடது இடமாக ஆடுபவன் இல்லையா? அதனால காடுங்கிறதுனால அவன் வேடன், கட்டிலே இருப்பவன் வேடன். இன்னொன்னு பல வேடமாகும் பரன் நாரிபாகன் இல்லையா? அந்த பல வேடத்தை உடையவன் என்பதால் அவன் வேடன் அப்படின்னு இரண்டு வகையாகவும் இதற்கு பொருள் கொள்ளலாம். பாடுவார் பசி தீர்ப்பாய், பரவுவார் பிணி களைவாய், ஓடுநல் கலனாக உன் பலிக்கு உழல்வானே, காடு நல் இடமாக கடு இருள் நடமாடும் வேடனே, குருகாவூர் வெள்ளடை நீ என்றே. இப்படி நீ சாதாரண இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிற, சாதாரணமான நிலைமையில நீ இருக்க, அதிலேயே மகிழ்ந்து கொண்டு இருக்கின்றாய். ஆனா உன்னை பாடினோம் என்றால், உன்னை பரவினோம் என்றால் எங்கள் பசியை தீர்ப்பாய், எங்களுடைய பிணிகளை எல்லாம் தீர்ப்பாய் என்று இறைவனை பெருமையாக கூறுகின்றார். அடுத்து நான்காவது பாடலிலே இறைவன் என்னத்தெல்லாம் நம்மிடமிருந்து தீர்த்து வைக்கின்றான் அப்படின்னா, வெப்பு நோய் இருக்கு இல்லையா? அந்த வெப்பு நோயெல்லாம் தீர்ப்பான். அதுல இருந்து அதுல கஷ்டப்படாம எங்களை தடுத்து ஆட்கொண்டான். இந்த வெப்பு நோய் அப்படிங்கிறது காய்ச்சல் மாதிரின்னு வைங்களேன். இது முதல்ல நமக்கு தெரியக்கூடியது இதுதான். அந்த காய்ச்சல் அப்படின்னு சொல்லி நம்ம வெப்பு இருக்கு, உடம்புல வெம்மை இருக்கு அப்படின்னு பார்க்க போது மருத்துவர் இது இன்ன காரணத்தினால உங்களுக்கு இந்த காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. நோய் முன்னாலேயே இருக்கு உள்ளுக்குள்ள, ஆனா நமக்கு அது தெரியல. முதல்ல தெரியறது என்னது? அந்த வெப்பம் தான் நமக்கு வெளியில தெரியுது. வயிறு சரியில்லாம இருந்திருக்கலாம், வயிற்றுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம், அது காய்ச்சலாக வெளிப்படும். அல்லது ஒரு காலில் ஒரு கட்டி இருந்து அது சீழ் பிடிச்சிருக்கும், அதெல்லாம் நோவு வெளியில தெரியாது. ஆனா அதன் மூலம் வர்ற காய்ச்சல் முதல்ல தெரியும். அதனாலதான் வெப்பொடு பிணி அப்படின்னு ஆரம்பிக்க. முதல்ல தெரியக்கூடிய வெப்பம், அதோடு சேர்ந்த மற்ற எல்லா பிணியை எல்லாத்தையும் தவிர்க்கக்கூடியவன் இறைவன். அவன் எப்படி இருக்கின்றான் என்றால், இந்த பொய்கை எல்லாம் இருக்கே, அந்த ஊர் நிறைய பொய்கை, அழகான ரொம்ப அழகான மலர்கள்லாம் இருக்கான். அழகான இளமையான அன்னங்கள் எல்லாம் அப்படியே ஓயில நடந்து போய்கிட்டு இருக்கான் பக்கத்துல. அப்படியே அன்னங்கள் எல்லாம் நடந்து போக அப்படி ஒரு அழகாக இருக்கின்ற ஊர் எது? குருகாவூர். அதிலே இருக்கின்ற வெள்ளடை திருக்கோயில், அங்கே உள்ள தெய்வமே நீதானப்பா என்று கேட்கின்றார். வெப்பொடு பிணியெல்லாம் தவிர்த்து என்னை ஆட்கொண்டாய், ஒப்புடை ஒளி நீலம் ஓங்கிய மலர் பொய்கை, அப்படி அழகாய. அப்படி அப்படின்னா மிகுதி. என்ன எதையாவது நம்ம சொன்னோம்னு சொன்னா அப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பேசுவோம் தெரியுமா? இன்னைக்கும் இந்த வார்த்தையை சொல்லுவோம். நேற்று இது ஒரு படத்தை பார்த்தேன், ஒரு ஓவியர் அவ்வளவு அழகா வரைஞ்சிருந்தாரு, அப்படி ஒரு அழகு அப்படின்னு அந்த மிகுதிங்கிறத சொல்றதுக்கு சொல்லுவோம் இல்லையா? இங்கேயும் அப்படி அழகாய, அவ்வளவு ஒரு அழகான
அழகாய அணிநடை மட அன்னம் மெய்ப்படு குறுகாவூர் வெள்ளடை நீ அன்றே. நீ இவ்வளவு அழகான குறுகாவூரிலே இருக்கின்ற வெள்ளடையிலே எழுந்தருளி இருக்கின்ற இறைவன் நீதான் என்று இறைவனின் பெருமையை நமக்கு கூறுகின்றார். இந்த பிணிகளை எல்லாம் நீக்குவதற்கு இறைவனை வணங்க வேண்டும். இங்கே இவர் இது எல்லாருக்காகவும் சேர்த்து கூறுகின்றார். அவருக்கு எப்படிப்பட்ட திருமேனி அப்படின்னா நோய் அணுகாத திருமேனி. ஏன்னா ஏற்கனவே இறைவன் அவரை வலிந்து ஆட்கொண்டு விட்டான் முதல்ல. அதனால இவருக்கு இவர் முக்தி ஒரு வாழ்கின்ற நிலையிலேயே அந்த முக்தி பெற்ற தன்மை அடைந்த நிலைமையில இருக்கின்றவர். மக்களுக்காக மற்றவர்களுக்காக இதை நமக்கு உணர்த்துகின்றார். அடுத்து 5வது பாடலில் என்ன கூறுகின்றார் என்றால், நீ எவ்வளவு பெருமையாக இருப்பவன் அப்படின்னா நல்ல வெண்மையான திருநீரை அணிந்திருக்கின்றாய், அழகான கொன்றை மலர் மாலையை சூடி இருக்கின்றார். பழியெல்லாம் வராம எனக்கு அருள் செய்கின்றவன் நீ. என்ன வகையான பழியும் என்னிடம் வந்து சேராமல் நீ என்னை ஆட்கொண்டாய். இவருக்கு என்ன பழி வந்து சேர்ந்திருக்கும் அப்படின்னா முன்னால நடந்ததுதான் இங்க ஞாபகப்படுத்துறாரு. கையிலிருந்து அப்படி ஒரு அணுக்கு தொண்டராக இருந்து இறைவனுக்கு அருளுகின்ற அந்த நிலைமையில இருந்தவரு உலோகத்திலே பிறந்தார் அப்படிங்கிற பழி இவருக்கு வராம காத்துட்டாராம். அது எப்படி வந்தது இல்ல, அந்த இங்க பிறந்தார் இல்ல அப்படின்னா பிறந்து திரும்ப திரும்ப பிறந்து இறந்து அப்படின்னு இதுலயே உழன்று கொண்டு இருந்தாருன்னு வைங்களேன். அப்போ அந்த பழி இவருக்கு நிலைத்ததாக போயிருந்திருக்கும். அப்படி இல்லாம இனிமே இவர் முக்தி அடைந்து திரும்பவும் அணுக்க தொண்டரா போயிருவாரு. அது ஒரு சொல் இருக்கும், அங்கிருந்து இங்க வந்தாருன்னு, அப்புறம் திரும்ப அங்கே போயிட்டாருங்கிறது அந்த பழி குறைஞ்சிரும் இல்லையா. அதனால அங்க கையிலிருந்து இங்க விழுந்துட்டேன் அப்படின்னு ஒரு பழி எனக்கு வராம நீ தடுத்துட்டப்பா அப்படின்னு இறைவனை வணங்குகின்றார். அதாவது முதல்ல உள்ள தடுத்து ஆட்கொண்டதையும் அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிறாரு. இப்போ உணவை கொடுத்து ஆட்கொண்டதையும் நினைவு கூர்ந்து கொள்கின்றார். வரும் பழி வாராமே தவிர்த்து என்னை ஆட்கொண்டாய். எல்லாரும் என்னை குறை சொல்லி நீ அங்கிருந்து இங்க வந்தவன் தானே அப்படின்னு சொல்லாம என்னை ஆட்கொண்டு விட்டாய். ஏன்னா இனிமே அந்த மாதிரி இறக்கின்ற ஒரு நிலைமை எனக்கு வராது. அதனால வரும் பழி வாராமே தவிர்த்து என்னை ஆட்கொண்டாய். கரும்புடை மன்னிக்கணும் சுரும்புடை மலர்கொன்றை சுண்ணவன் நீற்றானே. சுரும்பு இனத்து வண்டுகள் மொய்க்கின்ற கொன்றை மாலையை அணிந்திருக்கின்றவனே, வெண்ணீற்றினை பூசி இருக்கின்றவனே. அரும்புடை மலர்பொய்கை அல்லியும் அல்லிகையும் விரும்பிய குறுகாவூர் வெள்ளடை. அந்த பொய்கை அல்லி அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அரும்புடை மலர் பொய்கை அல்லி, பொய்கையிலே அல்லி மலர்ந்திருக்கின்றது. அப்ப மல்லிகை எங்க மலர்ந்திருக்கு, பக்கத்துல இருக்கிற பூங்கா, கானா சோலை, பூக்கள் மலர்கின்ற சோலை, சோலையிலே மல்லிகை மலர்ந்திருக்கிறது. அல்லிக்கு பொய்கைன்னு ஒரு அடை கொடுத்ததுனால அதுக்கு பக்கத்துல இருக்கிற சோலையில மல்லிகை மலர்ந்திருக்கு அப்படிங்கறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமா. அரும்புடை மலர் பொய்கை அல்லி மல்லிகையும் விரும்பிய குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே. அந்த தலத்திலே எழுந்தருளி இருக்கின்ற பெருமான் நீதான் என்று அந்த தன்மையை கூறிவிட்டு அடுத்த பாடலிலே 6வது பாடலிலே இறைவனின் பெருமையை கூறுகின்றார். இறைவன் எப்படி இருக்கின்றானா, பண் இருக்கே அந்த பண்ணோடு சேர்ந்த தமிழ் மாதிரி இருக்கின்றானா, அவ்வளவு சுவையாக. அடுத்து பழத்திற்குள்ளே அப்படி மறைந்து இருக்கின்ற சுவையாக இருக்கின்றான். கண்ணுக்குள்ளே இருக்கின்ற மணியை போல அருமையானவனாக இருக்கின்றான். ரொம்ப இருண்ட நேரத்திலே நமக்கு உதவக்கூடிய சுடராக இருப்பவனும் இறைவன். ஒரு 4 சொல்லுகின்றார். கண்ணுக்குள்ளே தமிழ், பழத்திற்குள்ளே சுவை, கண்ணின் உள்ளிருக்கும் மணி, இருளில் வழிநடத்தும் சுடர். எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான இறைவனின் பெருமையை நமக்கு உணர்த்துவது. பண் இசை, அதே மாதிரி பழம் சுவை, இது ரெண்டுமே நமக்கு இன்பத்தை பயக்கும் இல்லையா. பண்ணோடு இசையை கேட்கும் பொழுது ஒரு இன்பம் கிடைக்கும், அதே மாதிரி சுவை மிகுந்த பழத்தை அருந்தும் பொழுது ஒரு சுவை கிடைக்கும், இன்பம் கிடைக்கும். அதுக்கு அடுத்தாக்குல கண்ணுக்குள்ள இருக்கிற மணி நமக்கு ஒரு உறுதிப்பாட்டை கொடுக்கும், நமக்கு வழிகாட்டுது. அடுத்து இருண்ட இடத்துல சுடர், அதுவும் ஒரு உறுதியை தரும்.
சுடர் இருக்கு, அந்த தைரியத்துல நம்ம இந்த இடத்த கடந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் கொடுக்கும் இல்லையா, உறுதிப்பாட்டை கொடுக்கும். ஆக இன்பத்தை கொடுப்பது மட்டுமல்ல இறைவனுடைய தன்மை, அருட்தன்மை, அது உறுதிப்பாட்டையும் தரவல்லது. அப்படிங்கிறதுக்காக இந்த 4 வகையான வர்ணனைகளை தருகின்றார். அதுக்கு அடுத்தது பண் அதிலே கலந்த இசைங்கிறது உள்ளுணர்விலே உள்ள அனுபவம். பழம்ங்கிறது நமக்கு வெளியில இருக்கிறது இல்லையா, பண் இசைங்கிறது நம்ம உள்ளுக்குள்ளதான் அனுபவிச்சு அதனுடைய இனிமையை உணர முடியும். ஆனா பழம் நாவிலேயே உணரலாம், வெளியிலே இருக்கு இல்லையா, அது புற உணர்வினாலே வருகின்ற அனுபவம். அடுத்து கண்ணும் மணியும் இருக்கே, இறைவன் உடன் நின்று காட்டுவது. கண்ணுக்குள்ள மணியாக இருந்து இறைவன் நமக்கு காட்டுகின்றான். உடன் நம்ம பக்கத்துல நின்று அவனும் காண்கின்றான் இல்லையா. அந்த கண்ணிலே இருக்கின்ற மணிக்கும் ஒளி இருந்தா தான் நம்ம எதையும் பார்க்க முடியும். கண்ணு மட்டும் இருந்தா காணாது, அதிலே ஒளி இருக்கணும். அதே மாதிரி சூரியனுடைய ஒளியோ அல்லது வேற ஏதாவது ஒரு புற ஒளியோ நாம் பார்க்கின்ற பொருளின் மீதும் பட்டாத்தான் நம்மால பார்க்க முடியும். இப்படி ஒன்றுக்கு ஒன்று தொடர்போடு இருந்து காண்கின்ற உபகாரத்தை செய்கின்ற தன்மையை இந்த கண்ணும் மணியும் உணர்த்தும். அடுத்து இருள் சுடர் என்ற அந்த நிலைப்பாடு என்னன்னா, இறைவன் காட்டும் உபகாரமும் செய்கின்றான். அதாவது இறைவனும் நம் பக்கத்துல இருந்து அவனும் பார்த்தாதான் நாமும் பார்க்க முடியும். அவன் காட்டத்தான் நாம் காண முடியும். அவன் அருளே கண்ணாக காணினல்லால் நம்மால பார்க்க முடியாது. காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே, காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. இறைவன் காட்டினாத்தான் நாம காண முடியும். அவன் வந்து நம்ம கூட இருந்து நமக்கு உதவி செய்தால் மட்டுமே, அவன் அருள் இருந்தால் மட்டுமே காண முடியும் என்பதனை இந்த கண்மணி அடுத்து இருள் சுடர் இரண்டும் நமக்கு சொல்லுகின்றது. எவ்வளவு அழகான ஆழமான கருத்து பாருங்களேன். அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுகின்றார், இந்த மண்ணுலகத்திலே வாழ்கின்ற அடியவர்களுக்கு இடரே வராம நீ காக்கின்றாய், நீ அவ்வளவு உயர்வானவன். இப்படி விண்ணிலே நிறைந்து, அதாவது எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்றாய், விண்ணளவும் நிறைந்து நிற்கின்றாய். மண்ணிலே இருக்கின்ற அடியார் பெருமக்களுக்கு துன்பமே வராமல் காக்கின்றாய். பண்ணிடை தமிழ் ஒப்பாய், பழத்தினில் சுவை ஒப்பாய், கண்ணிடை மணி ஒப்பாய், கடு இருள் சுடர் ஒப்பாய், மண்ணிடை அடியார்கள் மனத்து இடர் வாராமே, விண்ணிடை குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே. அடுத்து 7வது பாடல். இது மாத்தி மாத்தி சொற்களை போட்டுத்தான் பொருள் கொள்ள முடியும் இந்த பாடல்களுக்கு. எப்படி இந்த யமன் எல்லாம் வந்து, யமனும் தூதர்களும் வந்து நமக்கு துன்பங்கள் தரும் பொழுது நாம நொந்து போயிடுவோம் இல்லையா, ரொம்ப வருத்தப்படுவோம். அந்த நாம நொந்து போறது சுவாமிக்கு கஷ்டமா இருக்கான், பொறுக்க மாட்டாங்க. ஐயோ இவங்க கஷ்டப்படுதாங்களே என்னுடைய அடியவர்கள் அப்படின்னு வந்து உன்னுடைய அருளை அப்படியே நீ பொழிந்து விடுகின்றாய். அது அப்படிப்பட்ட நொந்து போய் நிற்கின்ற நேரத்துல கூட நான் உன்னை தவிர வேற யாரையுமே நினைக்க மாட்டேன்ப்பா. எனக்கு சாகின்ற நிலைமை வந்தா கூட உன்னை தவிர வேற யாரையுமே எனக்கு உதவின்னு நான் நினைக்கவே மாட்டேன். நீதான் என்னை ஆட்கொண்ட வேந்தன். அப்படிப்பட்ட உன்னை தவிர வேற யாரையுமே நான் உயர்வாகவோ துணையாகவோ கடவுளாகவோ நினைக்க மாட்டேன். நீதான் என் தலைவன் என்று கூறுகின்றார். போந்தனை தறியாமே, நீ எப்படி நடத்துகின்றாய்? தரித்தல் பொறுத்தல். உனக்கு பொறுக்கலை எது? நமன் தமர் புகுந்து என்னை நோம்தனை, என்னை நோகடிக்க வைக்கிறாப்புல நமன் அவனுடைய தமர் இவங்கெல்லாம் வந்து என்னை நோக செய்கிறத பார்க்கும்போது அப்படி செய்ய விடாம நீ பார்த்துக்கிடுவ. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தாலும், நோந்தனை செய்தாலும், நுண் அல்லது உன்னுடைய திருவடியை அல்லது அறியேன் நான், உன்னுடைய திருவடியை தவிர வேற எதையுமே நான் அறிய மாட்டேன். சாந்தனை வருமேலும், செத்து போற அளவுக்கு கஷ்டம் வந்தா கூட தவிர்த்து என்னை ஆட்கொண்ட வேந்தனே, அந்த செத்து போற அளவுக்கான ஒரு துன்பம் வந்த நேரத்துல கூட நீ வந்து என்னை தடுத்து ஆட்கொண்டார். முதல்ல சொன்னார் இல்லையா, ஆவி போகாமல் காத்தாயின்னு. அதே மாதிரி எனக்கு சாகின்ற அளவுக்கான துன்பங்கள் வந்து அப்படி நான் கஷ்டப்பட்ட நேரத்துல கூட நீதான் என்னை வந்து காப்பாற்றினாய். உன்னை இல்லாமல் வேற யாரையுமே கடவுள் என்று நானும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகின்றார்.
போந்தனை தறியாமே நமந்தமர் புகுந்து என்னை நோந்தனை செய்தாலும் நுண்ணலது அறியேன் நான் சாந்தனை வருமேலும் தவிர்த்து என்னை ஆட்கொண்ட வேந்தனே குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே என்று கூறுகின்றார். அடுத்த பாடலும் அடியார்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாலும் யமதர்மன் வந்தாலும் சரி அந்த நேரத்திலெல்லாம் இறைவன் வந்து உதவுவான் என்று கூறுகின்ற பாடல். உன்னுடைய அடியார் பெருமக்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாரும் மனசுல கலக்கமே இல்லாம இருப்பதற்கு நீ அருளுகின்றார். ஏன்னா அந்த மயக்கத்தை நீ மாற்றி விடுகின்றார். எப்போ மயக்கம் வரும்? நமக்கு இந்த கஷ்டம் வந்துருமோ, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வருமோ, நமக்குன்னு ஒரு மயக்கம் வரத்தானே செய்யும். இப்போ மயக்கம் வரும்போது சந்தேகங்கள்லாம் வந்து நமக்கு வரும். அந்த சந்தேகத்தெல்லாம் நீ தீர்த்து கவலைப்படாத, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன் உன் கூடவேன்னு நீ அதையெல்லாம் தீர்த்து விடுகின்றாய். அது தவிர இந்த யமனுடைய தூதர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் எப்படி வந்து சேர்கின்றார்கள் அப்படின்னா, ரொம்ப கோபத்தோட ரொம்ப சீற்றத்தோட வருகின்றார்களாம். அப்படி சீற்றத்தோட வரும் பொழுது ஒரு பயம் வரும் இல்லையா? யம பயம்ங்கிறது எல்லாருக்குமே உள்ளது ஒண்ணு. அப்படி வந்து என்னை கஷ்டப்படுத்துறதுக்காக வந்தால் கூட அப்படிப்பட்ட ஒரு கடும் துயர் எனக்கு வராமல் விலக்குகின்ற தன்மை உன்னிடம் உள்ளது. அப்படிப்பட்ட அருளை உடையவன் நீ, அந்த துயர் வராமல் காப்பவன் நீதான் அப்படின்னு சொல்லி வணங்குகின்றார். மலக்கில் நின் அடியார்கள் மனத்திடை மால் தீர்ப்பாய். மால் என்றால் மயக்கம், மயக்கத்தை கலங்கி நிற்கின்ற, மலக்கில் கலங்குகின்ற உன்னுடைய அடியார்கள் மனத்திலே இருக்கின்ற சந்தேகங்களை தீர்த்து வைப்பாய், மயக்கங்களை தீர்த்து வைப்பாய். சலச்சலம், சலம் அப்படிங்கிற வார்த்தை நிறைய பொருளை உடையது. அதுல இங்க 2 சலம் உபயோகித்திருக்கிறார். சலம் என்ற முதல் ஒன்று அசைவற்றது, துன்பம் என்ற பொருள். சலம் பொதுவாக நமக்கு அசைவு உள்ளது என்ற பொருளிலே நாம் பார்ப்போம், சலம் அசலம். இங்கே சலம் என்பது முதல் பொருள் துன்பம். அடுத்த சலம் சலச்சலம் அப்படிங்கிற 2வது சலம் வந்து கோபம், துன்பத்தை தரக்கூடிய கோபம். இந்த யமதூதர்களுடைய வருகையை கூறுகின்றார் இல்லையா? சலச்சலம் மிடுக்குடைய தருமனார், மிடுக்காக நடந்து வருகின்றார்களா அவர்கள். துன்பத்தை தரக்கூடிய கோபத்தோடு மிடுக்கோடு நடந்து வருகின்றார்கள். தருமனார் தமர் என்னை கலக்குவான் வந்தாலும், கலக்குவதற்காக வந்தாலும் கடுந்துயர் வாராமே விலக்குவாய், எனக்கு கடுமையான துயர் எதுவும் வராமல் நீ விலக்கி விடுவாயாக. குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே என்று இறைவனை வணங்கி நிற்கின்றார். குறுகாவூர் திருத்தலத்திலே வெள்ளடை திருக்கோயிலிலே இருக்கின்ற இறைவா என்று. அடுத்து வார்த்தைகளை மாற்றி போட்டு பொருள் காண வேண்டிய ஒரு பாடல். இதுல என்ன இதுனா, உன்னுடைய அடியார்கள் வந்து உன்னை பணிந்து வணங்குகின்றார்கள். வேற யாரையும், ஒரு இவர் அருள் பெற வேண்டும் அப்படின்னு பணிவதற்கு இறைவனை பணிந்து வணங்குகின்றார்கள். ஆனா அவர்கள் நினைத்தது அவர்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற எங்கேயும் போய் அங்க வணங்கினா அது கிடைக்குமா, இங்க வணங்கினா இது கிடைக்குமானெல்லாம் போய் பலரை வணங்க வேண்டிய தேவையே இல்லாம இறைவன் எல்லாவற்றையும் அருளி விடுகின்றான். அப்படி எல்லாவற்றையும் அருளி அப்ப அந்த அடியார் பெருமக்கள் என்ன செய்வாங்க? இறைவனுக்கே, சிவபரம்பொருளுக்கே தொண்டாற்றி கொண்டு இருப்பார்கள். நீ தோல் எலும்பு இதெல்லாத்தையும் அணிந்திருக்கின்றாய். ஆனா அவர்களை நல்ல ஆடைகளையும் பொன் மணி முத்து இவற்றை எல்லாத்தையும் தொடுகின்ற வண்ணம் நீ வைக்கின்றாய். இதுல துகில்னு மட்டும்தான் சொல்லுகின்றார். நல்ல துகிலை தொட வைக்கின்றாய். நல்ல ஆடை மட்டும் இல்லாம மற்றதையும் சேர்த்து நாம் பொருள் எடுக்க வேண்டும். அதாவது தான் எலும்பு புலித்தோல் அப்படின்னு அணிந்தால் கூட தன்னுடைய அடியார் பெருமக்கள் நல்ல உடையையும் அவர்கள் விரும்பிய அணிமணிகளையும் அணிந்து மகிழ்வதற்கு இறைவன் அருள்கின்றான். அப்படி இருக்கின்ற அவன் அவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நீ விடுவிப்பாய். உன்னுடைய பொன்னடிக்கே நீ புகுவிப்பாய். அப்படியே நீ அவர்களை உன்னுடைய திருவடியிலே வந்து சேருவதற்கு அருளுவாய். இந்த உலகத்து கஷ்டங்கள்ல இருந்து விடுவிப்பாய். அப்படி உன்னை வணங்காதவர்களுக்கு நீ என்ன செய்வாய் அப்படின்னா அவர்களுக்கு கேடு தருவாய்.
கேடு தருவானா இறைவனா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இல்ல. ஆமாம், அவனுடைய அடியார்கள் அல்லாதவர்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள் என்றால், இந்த உலகத்திலே பிறந்து உலகியல் நாட்டம் கொண்டு அப்படியே உலகிலேயே உழன்று கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி உழன்று கொண்டு இருக்கும் பொழுது என்னாகும்? நன்மை செய்வார்கள், தீமை செய்வார்கள், அதுக்கு ஏற்ற பலனுக்கு திரும்ப பிறப்பார்கள். அப்ப அது கேடுதானே. அப்போ அதையும் செய்யறதுக்கும் அதுக்கு இறைவன் தான் கூட நிக்கிறான். ஆனாலும் அவர்களுக்கு அந்த நன்மை தருகின்ற முக்தி நிலை என்பதை அவர்கள் அடைவதில்லை என்பதால் அது கெடுதி. எனவே உன்னை வணங்காதவர்களுக்கு நீ கெடுதியை தருகின்றாய் என்று கூறுகின்றார். இறைவன் அந்த கெடுதி இறைவன் தேர்ந்தெடுத்து தரவில்லை. அந்த உயிர்கள் அவர்களுடைய செயலின் காரணமாக இப்படி நன்மை தீமைகளை மாற்றி மாற்றி செய்து இறைவனை வணங்காமல் இருப்பதன் காரணமாக மீண்டும் மீண்டும் பிறந்தும் இறந்தும் வினை ஈட்டியும் அந்த வினைகளை அனுபவித்தும் ஒரு கெட்ட நிலையிலேயே இருந்துகிட்டு தங்களுடைய வாழ்க்கையை போக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவர்களுடைய வினையின் பயன் அதுதாங்கும் போது அதுலதான் சேர்க்கின்றான். எனவே இறைவன் கெடுவிப்பான் என்று கூறுகின்றார். படுவிப்பாய் உனக்கே ஆள்பவரையும் பணியாமே. அதாவது உன்னுடைய அடியார்களை உன்னை வணங்குவதற்காக பணிக்கின்றாய், வேற யாரையுமே பணியாமல் படுவிப்பாய். துகிலொடு பொன் தொடுவிப்பாய். பாட்டுல எப்படி வருது? தொடுவிப்பாய் துகிலொடு பொன், துகிலொடு பொன் தொடுவிப்பாய். உன்னுடைய அடியார்களுக்கு நல்ல துகிலும் பொன் மணி ஆபரணம் ஆகியவற்றையெல்லாம் தொட்டு அணிகின்ற தன்மையை அருளுகின்றாய். தோல் உடுத்து உழல்வானே. ஆனா நீ தோல் உடுத்து உழல்கின்றாய். கெடுவிப்பாய் அல்லாதார். அதை எப்படி கொள்ளணும்னா, அல்லாதார் கெடுவிப்பாய். உனக்கு அடியார்களாக அல்லாதவர்களை கெடுவிப்பாய் என்றால் உலகியல் வாழ்க்கையிலேயே வழி நடத்துகின்றாய். அவங்க அதை விரும்பி ஏற்பதனால் அவர்களுக்கு அதை கொடுக்கின்றார். கேடிலா பொன்னடிக்கே விடுவிப்பாய். உன்னுடைய திருவடி இருக்கே, அந்த திருவடியில கொண்டு அந்த நல்லவர்களை விடுதலை பெறச் செய்கின்றாய். வீடு பேறு என்பது இறைவனின் திருவடியை சேர்வது. அதை ரெண்டா பிரிப்பார்கள் நம்முடைய பெரியவர்கள். விடுதல் பெறுதல். எதை விடுதல்? உலகத்து பற்றை விடுதல். அப்படி விட்டதன் காரணமாக இறைவனின் திருவடி பேரை பெறுதல். அந்த விடுதலை செய்ய வைப்பாய் உன்னுடைய அடியார்களுக்கு. பொன்னடிக்கே விடுவிப்பாய். உலகியலிலிருந்து விடுவித்து உன்னுடைய பொன்னடிக்கே கொண்டு சேர்ப்பாய் என்று இந்த பாடலிலே கூறுகின்றார். படுவிப்பாய் உனக்கே ஆள்பவரையும் பணியாமே. தொடுவிப்பாய் துகிலொடு பொன் தோல், மன்னிக்கணும், தொடுவிப்பாய் துகிலொடு பொன் தோல் உடுத்து உழல்வானே. கெடுவிப்பாய் அல்லாதார் கேடிலா பொன்னடிக்கே விடுவிப்பாய். குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே. அடுத்து 10வது பாடலாக அமைந்திருப்பது அதிக பலன் சொல்லுகின்ற பாடல். இங்கே ஊர் எப்படிப்பட்ட அழகான ஊர் அப்படின்னா, வளம் கனி பொழில் மல்கு வயல் அணிந்து அழகாய விளங்கொளி குறுகாவூர் வெள்ளடை உறைவானை. வளங்கள் நிறைந்த சோலைகள் இருக்கு, அதுல வயல் இருக்கு பக்கத்துல, அது எல்லாம் அழகா இருக்கு. எல்லாமே செழிப்பாகவும் அழகாகவும் இருக்கின்ற திருக்குறுகாவூர் என்ற ஊரிலே இருக்கும் வெள்ளடை என்ற திருக்கோயிலில் எழுந்தருளி இருக்கின்ற வெள்ளடைநாதரை இளங்கிளை ஆரூரன் வனப்பகை அவள் அப்பன். வனப்பகை சிங்கிடி கொட்புலை நாயனார்ல பார்த்தோம் இல்லையா, அந்த அவர்களை நினைவூட்டுகின்றார். ஆரூரனாகிய நான் யாரு? வனப்பகையின் அப்பன். உளம் குளிர் தமிழ் மாலை. உள்ளம் குளிர்ச்சியாக மாறுகின்ற வண்ணம் கூறிய இந்த தமிழ் மாலையை பக்தர்களுக்கு உரையாமே. பக்தர்கள் ஓதுவதற்கு இனிய துதியாக அமைந்திருக்கின்றது. இந்த துதியை பாடுவதால் என்ன கிடைக்கும்? ஏற்கனவே முதலே சொல்லிட்டார், பாடுவார் பசி தீர்ப்பார் பிணி களைவாய் அப்படிலாம் சொல்லிட்டாரு. அப்ப அவர்கள் ஓதுறதுக்குன்னு பாட்டு வேணும் இல்லையா? அப்ப இந்த பாட்டெல்லாம் நீங்க பாடுனீங்கன்னா இதுதான் துதி. இந்த பதியத்தை பாடினால் அது துதியாக மாறும். அந்த துதியாக இருக்கின்ற பாடல்களை பாடுபவர்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் வந்து சேரும். இறைவன் திருவருள் வந்து பொழிவான் என்று இந்த பதிகத்தை நிறைவு செய்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ற அளவிலே இன்றைய திருமுறை சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.